நான் உங்கள் ஹரிதா முரளிகிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ல வந்து அஃபிஷியல்ஸ் ரைடர்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளூடூத் எல்லாம் போட்டு பண்ணுவாங்களா, இல்லை ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பாங்களா, ஃபோன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ளாக்ஸ் மூலியமாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ரோட்டில் வந்துட்டு சிக்னல்ஸ் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து ட்ராக்லேயும் ஃப்ளாக் சிக்னல்ஸ் மூலியமாக வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கார்னர்லேயும் வந்து ஒரு மார்ஷல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அது போல் சொல்லுவாங்க. ஸோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ராக்கோட மேப்பு. ஸோ இப்போ இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும், அண்ட் இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும், இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும், இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கார்னருக்கும் எல்லா சைட்லேயுமே வந்து முக்கால்வாசி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து போஸ்ட் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு ரைடர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா மார்ஷல்ஸ் தான் வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, சீக்கிரம் அந்த ஏரியா வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து மார்ஷல்ஸ் தான் வந்து அந்த போஸ்ட்லேருந்து ஃப்ளாக்ஸும் வந்து வேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் மூலியமாக தான் வந்து அவங்க நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன ஃப்ளாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 பேசிக் ஃப்ளாக்ஸ். ஸோ இந்த 9 பேசிக் ஃப்ளாக்ஸ் வச்சு தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேஸ் ஈவெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளாக், முக்கியமான ஃப்ளாக் வந்து க்ரீன், எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட். ஸோ இந்த 4 ஃப்ளாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ளாக்ஸு. க்ரீன் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபார் கோ. எல்லோ வந்து காஷியஸ், அண்ட் ரெட் வந்து டு ஸ்டாப். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. அண்ட் ஒயிட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் வந்துட்டு ட்ராக்குள்ளே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். அண்ட் ஃபிஃப்த் வந்து செக்கர்டு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா செஸ் போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாக் வந்து எண்ட் ஆஃப் செஷன். ஸோ இந்த 5 ஃப்ளாக் தான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த 5 ஃப்ளாக். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ஃப்ளாக் வந்து ரேஸ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிப்பாங்களான்னா காமிக்க மாட்டாங்க. எல்லோ ஃப்ளாக் வந்து காமிப்பாங்க. இப்போது இன்கேஸ் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ராக்ல வந்து ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோ ஃப்ளாக் காமிப்பாங்க. ஸோ காஷியஸாக இருக்கிறதுக்கு பின்னாடி வர ரைடருக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஃப்ளாகை பார்த்து யாரோ விழுந்திருக்காங்க முன்னாடி கீழே, ஸோ அதனால் போகும்போது பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ ஃப்ளாகில் வந்து ஓவர்டேக்கிங் கிடையாது, அதனால் வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம், பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணால் கூட நீங்கள் திரும்ப பேக் டு த பொசிஷன் வந்து தான் ஆகணும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும், இல்லை டிஸ்குவாலிஃபை கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒயிட் ஃப்ளாகில் கூட வந்துட்டு நீங்கள் ஓவர்டேக்கிங் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ஃப்ளாகில் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அண்ட் ரெட் ஃப்ளாக் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து எல்லோ ஃப்ளாக் போட்டு ஏதாவது ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் வருது உள்ள, இல்லை வந்து அந்த ரேஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ரெட் ஃப்ளாக் காமிப்பாங்க. ஸோ ரெட் ஃப்ளாக் காமிச்ச உடனே நீங்கள் திரும்ப வந்து பிட்டுக்கு தான் வரணும். ஸோ எஸ், அதுக்கப்புறமா வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரெட் அண்ட் எல்லோ. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்பாக இருக்கும். ஓகே, ரெட் அண்ட் எல்லோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று மழை வரும்போது அந்த மாதிரி காமிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் ஸ்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போ வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த 2 டைமில் மட்டும்தான் மோஸ்ட்லி அது யூஸே பண்ணுவாங்க. அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளாக். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா பிளாக் கலர் ஃப்ளாகு, நடுவில் வந்து ஆரஞ்ச் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கோட நம்பரோட தான் காமிப்பாங்க. இப்போ என்னோட பைக் நம்பர் வந்து நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என் பைக்கில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது, இன்கேஸ் வந்து பின்னாடி சைலன்சர் கீழே தொங்கிட்டு வருது, இல்லை பின்னாடி வந்து ஃபயர் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஆயில் ஸ்பில் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அதை காமிப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளாக் வேவ் பண்ணும்போது கீழே வந்து பைக்கோட நம்பர் இருக்கும். ஸோ அந்த பைக் மட்டும் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மார்ஷல் போஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் வண்டியை நிறுத்திடணும். அவங்க வந்து திரும்ப சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து பிட்டில் வந்து நிறுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஆயில் ஸ்பில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு டஸ்ட் எல்லாம் போட்டு அந்த ஆயில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரேஸ் வந்து நடத்துவாங்க. லைக் அடுத்த லேப் கூட வந்து நடத்துவாங்க. அப்படி ஆயில் ஸ்பில் இல்லாமல் வேறு ஏதாவது இஷ்யூவாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அடுத்த மார்ஷல் போஸ்ட்டில் நிறுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் ஃபயர் கூட இருக்கலாம், ஏதாவது ஃபயர் பின்னாடி பற்றிட்டு இருக்கிறது அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து இங்கே தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ பின்னாடி என்ன நடக்குதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க வந்து அது காமிக்கும் போது நம்ம எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் மார்ஷல் போஸ்ட்டில் நிறுத்திட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நிறுத்திடணும், பிட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தக்கூடாது. ஸோ ப்ளூ ஃப்ளாக், எஸ்,
ஸோ ப்ளூ ஃப்ளாக் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஃபாஸ்டஸ்ட் ரைடர் வந்து ஓவர்லேப் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக வந்து நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இந்த சென்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரைடர் வராங்கன்னா, நீங்க வந்து சும்மா அந்த டைம் வந்து ஜிக்ஸாக் பண்ணி ஓட்டுற மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க போனீங்கன்னா, அவங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் ரைடர். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்கள ஓவர்லேப் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட லைன்ஸ்ல நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களே வந்துட்டு உங்கள வந்து ஓவர்டேக் பண்ணி போயிருவாங்க. பட் ஆனா அவங்களோட வேல வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ப்ளூ ஃபிளாக் காமிப்பாங்க. ஸோ இப்போ ஓவர்லேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரி மோட்டார் ஸ்பீட்வேயோட ட்ராக்கு. கோயம்புத்தூர் ட்ராக்கோட மேப் இது. ஸோ இது வந்து ஒரு லேப். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாஸ்டஸ்ட் ரைடர் வந்து உங்களை ஒரு லேப் சுற்றி முடிச்சுட்டு உங்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் வந்து ப்ளூ ஃப்ளாக் காமிப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ ஃப்ளாக் காமிக்கும்போது நீங்கள் வழி விடணும், அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஓரம் வந்துடணும், இல்லை வெளியில் வந்துடணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே இருங்க, அவங்க வந்து உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணிப்பாங்க. பட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ளூ ஃப்ளாகு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லா ஃப்ளாகும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை 8 ஃப்ளாக் தான் சொல்லியிருக்கணும். 9th ஃப்ளாக் வந்து பிளாக் ஃப்ளாக். அது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது ரைடரை வந்து இடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்க கேமராவில் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பிளாக் கலர் ஃப்ளாக் வேவ் பண்ணிவிட்டு உங்கள் பைக் நம்பரோட காமிப்பாங்க. அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து ரேஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை, உள்ளே வரணும் பிட்டுக்கு. ஸோ அந்த ரேஸ் வந்து அவங்க ஓட்டி அவங்க வின்னே பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு டாப் 3ல இருந்தால் கூட அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட். ஸோ அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு குட் ரீசன் சொன்னால் கூட மினிமம் வந்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு, அஃபிஷியல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு பெனால்ட்டியாவது கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து எந்த மால் ப்ராக்டிஸும் வந்து அலவுடே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வார்னிங் இருக்கும் வித் பெனால்ட்டி. அண்ட் செகண்ட் டைம் வந்து ஸ்ட்ரெயிட் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. தேர்ட் டைம் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து உங்களை இதுக்கப்புறம் ரேஸே ஓட்ட முடியாத அளவுக்கு லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால வந்து ரேஸ் வந்து ரேஸாக தான் நடக்கணும், இங்கே வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அதனால் எவ்வளோ மேஜர் ஆக்சிடெண்ட் கூட ஆகும். ஸோ அதனால் வந்து அது மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க அஃபிஷியல்ஸு. இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ எஸ், நான் வந்து எல்லா ஃப்ளாகை பற்றியும் சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் ஏதாவது மறந்துருந்தா கூட நான் அடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் கூட டிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ until then it's bye from Harita. Bye bye.